ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளின் நிர்வாகம் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு உறவிலும் பிறரை முன்னால் வைப்பவரே அந்த உறவை வழிநடத்துபவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிறரை முன்னால் வைத்திருப்பது என்பது பொதுவான ஆர்வமுள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பிறரின் கருத்துக்களில் சில சமயங்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவருக்கு சரி என்று சொல்வதாகும். பெரும்பாலும் அலுவலகங்களிலும் வீடுகளிலும் சில இடங்களில் மக்கள் மிகவும் நெருக்கமாக பின்னி பிணைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். வேறு சில இடங்களில் மக்கள் தங்கள் உறவுகளை எவ்வாறு நிர்வகிக்கிறார்கள் என்பதற்கான வெவ்வேறு வழிகளின் காரணமாக எதிர்மறை ஆற்றல் பரிமாற்றங்களும் எதிர்மறை வார்த்தை பரிமாற்றங்களும் உள்ளன. ஒரு இடத்தில் அலுவலகத்தின் 2 சக ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் அழகான பிணைப்பை கொண்டுள்ளனர். அங்கு அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் மிகவும் சுமூகமாக செல்கிறது. அவர்கள் ஒருபோதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட மாட்டார்கள். மறுபுறம் இன்னொரு அலுவலகத்தில் 2 வெவ்வேறு நபர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வேலை செய்ய முடியவில்லை. நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவும் முடியவில்லை. இதற்கான முக்கிய காரணம் எளிமையானது. நான் உங்களை விட திறமையானவன், அல்லது நான் சுறுசுறுப்பானவன், அல்லது நான் உங்களை விட கடினமாக உழைக்கிறேன், அல்லது நான் அதிக புத்திசாலி போன்றவையாகும். இத்தகைய எண்ணங்கள் உறவை கெடுத்து விடுகிறது. அது அன்பும் நெருக்கமும் நிறைந்த ஒரு அழகான பிணைப்பாக மாறவிடாது. பொதுவாக வேறுபாடுகளை மறந்து நண்பர்களாக ஆகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 2 பேருக்கும் இடையேயான வேறுபாடுகள் எப்போதும் இருக்கும் என்பதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். ஒரே மாதிரியான கண்ணோட்டங்கள் மற்றும் கருத்துக்களை கொண்ட 2 பேர் இருப்பது கிடையாது. ஆனால் இந்த வேறுபாடுகளை மறந்துவிட வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவது என்றால் அவற்றை முடித்துவிட வேண்டும். அதுதான் வெற்றிக்கான திறவுகோல். ஒரு அலுவலகத்தின் வெற்றி என்பது உங்கள் திறமைகள் மற்றும் நீங்கள் தனியாக எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதன் மூலம் மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக கையாளுகிறீர்கள் அல்லது நீங்கள் எவ்வளவு இனிமையாகவும் பணிவாகவும் இருக்கிறீர்கள் என்பதன் மூலம் அளவிடப்படுகிறது. அத்தகையவர்கள் ஒரு பணியிடத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறார்கள். அதிகமான அகங்காரத்துடன் தங்களுடைய கருத்துக்களில் கண்டிப்பாக இருப்பவர்கள் தேவைப்படும் போது வளைந்து கொடுக்க இயலாமல் அகங்காரத்தை தியாகம் செய்ய முடியாமல் இருப்பவர்களுடன் இருப்பதை விட மக்கள் அப்படிப்பட்டவர்களுடன் இருக்கவே விரும்புகிறார்கள். வாழ்க்கை குறுகியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய பெற்றோர், உங்கள் மனைவி, உங்கள் அலுவலக சக ஊழியர், உங்களுடைய மாமியார் யாராக இருந்தாலும் அவருடன் ஒவ்வொரு நாளையும் ஏன் ஆனந்தமாக அனுபவம் செய்யக்கூடாது? அவர்கள் அனைவரும் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அவர்களுக்கு முக்கியம். எனவே அகங்காரத்தை தியாகம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.